வணக்கம். 2025 அக்டோபர் 23 தமிழ்நாடு மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய வானிலை அமைப்பு. அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் ஓரளவு மழையை கொடுத்தது. இது தற்பொழுது இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அக்டோபர் 24 நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலில் உருவாக இருக்கிறது. இது அந்தமான் கடலுக்கு அருகில் நிலை பெறும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக வலுப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அக்டோபர் 25 இரவு முதல் அக்டோபர் 29 வரை வட தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரிக்கு நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேற்கத்திய காற்றின் காரணமாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் பந்தலூர், அவலாஞ்சி உள்ளிட்ட நீலகிரியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழை பொழியக்கூடும். மேலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த சில நாட்களாக காலை நேர மழையை பார்த்திருக்கலாம். இனிமேல் மாலை அல்லது இரவு நேர மழையை எதிர்பார்க்கலாம் இன்றும் நாளையும். இதை தாண்டி மற்ற மாவட்டங்களில் பெரிதாக மழைப்பொழிவு இருக்காது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒரு மிதமான மழையோ இல்லை லேசான மழையோ பொழியலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 131.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இந்த அதிகபட்சமான மழை நிறைய இடங்களில் பதிவாகியிருக்கு. இதை இப்போ சொல்ல முடியாது. அடுத்து நாளை உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றி நாளை காலை வானிலை ஆய்வறிக்கையில் விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினந்தோறும் வரும். நன்றி.